சார் வணக்கம் சார். சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 ராஜ்யசபா சீட்டையும் அதிமுகவுக்கே குடுத்துட்டாரு. தேமுதிகவுக்கு குடுக்கல. இப்போ பிரேமலதா திடீர்னு திமுகவ வாழ்த்தி பேசுறாங்க. பொதுக்குழு கூட்டத்த வாழ்த்தி பேசுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக விஷயம் தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. புதுசா கேட்குறீங்க. எங்க பேரம்படி தான் அங்க போய் சேருவாங்க. அதுதானே வழக்கம். ஏங்க ஒரே நாள்ல விஜயகாந்த் கலைஞர்கிட்ட பேசி படம் நழுவி பாலியல் விழுந்துன்னு கலைஞர் அறிக்கை விடுறாரு. இந்த பக்கம் இந்தமா போய் ஜெயலலிதா கிட்ட பேசி நான் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து விட்டேன். ஒரே நாள்ல 2 அறிக்கை ஒரே கட்சிக்கு. எங்க பேரம்படி தான் அங்க போவாங்க. ராஜ்யசபா கொடுக்கல எதிர்பார்த்தது தான் திமுக கிட்ட போவாங்க. அவ்வளோ தெரிஞ்சது தான். இவங்களும் சரியில்லைனாக்கா பாஜக கிட்ட போயிடுவாங்க. எங்க கிடைக்குது, எங்க ஆதாயம் கிடைக்குது அங்க போவாங்க. வேற என்னத்துக்கு அந்த கட்சி என்னத்துக்கு இருக்கு? ராஜ்யசபா இவருக்கு என்னத்துக்கு பழனிசாமி இருக்கா கொடுக்கணும்? சார் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சார். அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில போட்டாச்சுங்க. சார் அத நம்பி தானே இவங்க ஆதரவு குடுத்தாங்க. சரி அது ரைட்டு. இப்போ என்ன இப்போ அதுல என்ன வெற்றி அடைஞ்சாங்களா? எதானாலும் ஓட்டு போயிருக்குல்ல. ஓட்டு போய் என்ன எப்பங்க இப்போ நீங்களும் நானும் கூட ராஜ்யசபாக்கு ஆசைப்படலாங்க. நீங்க ஏன் கேட்கக்கூடாது, நான் ஏன் கேட்கக்கூடாது? பட் நம்மால என்ன லாபம்? ராஜ்யசபா கொடுக்குற அளவுக்கு நான் எனக்கு தகுதி இருக்கா? ராஜ்யசபா கொடுக்குற அளவு உங்களுக்கு தகுதி இருக்குதா? இருந்தா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கொடுப்பாங்கங்க. கமலஹாசன் தாக்கி பேசினார் திமுகவை ஒரு காலம். ஆனா அவருக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. லாபம் இருக்கு. இன்னைக்கு ஒரு விஜய்னு ஒரு ஆளை மீடியாக்கள் பூரா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடும்போது அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு ஒரு நடிகரை கொண்டு வரணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவரும் போயிட்டாரு. அதனால உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வேணாமா? ராஜ்யசபாங்கிறது நீங்க நினைக்கிற ஒரு சாதாரண போஸ்ட் இல்லை. ஞாபகம் வச்சு பல லட்சம் சம்பாதிங்க தெரியுமில்ல. அதுல உள்ள போய் உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா அவங்க போடுற கமிட்டிகள்ல எதுலையா ஒரு மெம்பர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மந்திரியாவெல்லாம் ஆக வேண்டியது. அதுலயே ஒழுத்தலாம். நீங்க நம்ம வரிப்பணம் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறது நாடாளுமன்றத்துல இருக்க அங்க சாவர செலவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் நம்ம இப்படி மக்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு போது அவங்க என்ன ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு அந்த பார்லிமெண்ட் கேன்டீன்ல போனீங்கன்னா விலை குறைவான குறைந்த விலையில உணவு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பிச்சைக்காரங்களா? அவங்கள எல்லாத்துக்கும் குறைஞ்ச விலையில கொடுக்குறீங்க. என்னென்ன வசதிகள் தெரியுமா? ஒரு தடவை இருந்தா போதும். அதெல்லாம் அவ்வளோ பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நீங்க பெரிய தலைவரா இருந்தீங்க, உங்க கட்சி பெருசா இருந்தது, விஜயகாந்த் உயிரோடு இருந்தார், ஒரு ஃபோர்ஸா இருந்தார். தமிழகத்தினுடைய அரசியல்ல அவர் ஒரு சக்தியா இருந்தார். அன்னைக்கு அவருக்கு கொடுக்குறேன்னாங்க. பிரேமலதா அதை ப்ரூவ் பண்ணலையே. அதுக்கு விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி இல்லையே. கூட்டணியில கூட யாரும் சேர்த்துக்கிறது கூப்பிடலன்னு அந்த மலை அறிக்கை விட்டுச்சு. எங்களை யாரும் கூப்பிட மாட்டேங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ராஜ்யசபா கொடுப்பாங்க? ரெண்டாவது தன்னுடைய கட்சியை தனக்கு மிஞ்சி தாங்க தானம் தரும். அவர் தேர்ந்தெடுக்கிற 2 பேரும் நல்ல பெரிய ஆளுங்க. கட்சிக்காக உழைச்சவங்க, கட்சியில இருந்தவங்க. உழைப்புக்கு கொடுத்துருக்காரு, பாராட்டணும். எங்கேயோ காத்துல பறக்கிற இது பறவையோட கையில் இருக்கிற குருவி பெருசுங்கிற மாதிரி கணக்கு தான். நம்ம கட்சிக்காரனை காப்பாத்துறேன் இதுவாக நமக்கு மிஞ்சும். அவங்க பிரேமலதாவை எதை நம்பி ராஜ்யசபா கொடுக்க சொல்றீங்க? ராஜ்யசபா வாங்கிட்டு அவங்க நாளைக்கு வேற கட்சியோட கூட்டணி சேர மாட்டாங்கன்னு என்ன இருக்கு சொல்லுங்க. அது ரெக்கார்டு இருக்குல்ல அவங்களுக்கு. ஆனால் பழனிசாமி செஞ்சது கரெக்ட். தன்னுடைய கட்சிக்காரர் கொடுத்துருக்காரு, உழைத்தவர்கள் கொடுத்துருக்காரு, உழைப்புக்கு இது நன்றி காட்டியிருக்காரு. அது ரைட். பிரேமலதா வெயிட் பண்ணட்டும். வாங்க தேர்தலில் கூட்டணியில் நில்லுங்க, எடப்பாடியோட நில்லுங்க, சீட்டு கொடுப்பாரு, ஜெயிச்சு வாங்க. அரசியல் கட்சி இல்லாதவங்க வேணா அதை கேட்கலாங்க. இப்போ நீங்க எனக்கு அரசியல் கட்சி இல்லை, உங்களுக்கு அரசியல் கட்சி இல்லை, நம்ம மாதிரி ஆட்களுக்கு அவங்க கொடுக்கலாம். நீயே பெரிய உலகமாக கட்சி நடத்துற ஆள் நீ, அப்புறம் நீ என்னத்துக்கு இது தொங்குற? எனக்கு அதான் கேள்வி. அரசியல் கட்சி நடத்துறவங்க ராஜ்யசபா கேட்கணும். அவங்க தேர்தல் நிக்கணும். அதுக்காக தானே நீங்க இருக்கீங்க. இல்ல இது மாதிரி அன்புமணிக்கு கொடுத்தாங்க, ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க. அன்புமணிக்கு முதல் வந்த பதவி ராஜ்யசபா தான். கரெக்ட். அன்புமணி எல்லாம் கணக்குல எடுக்காதீங்க. எல்லாம் அரசியலுக்கு அமைச்சராவாங்க. அன்புமணி தான் அமைச்சராயிட்டு அப்புறம் அரசியலுக்கு அவர் நமக்கு எப்படி தெரியும்?
மந்திரி பதவி வந்தபோது தான் ராமதாஸ் இப்படி ஒரு மகன் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். யாரோ 2 பேர் பதவி ஏற்றுக்க போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் சூட்டு கோட்டு போட்டு நிற்கிறார். விஜயகாந்தா தானே கேட்டாரு. தேர்தலையே நிற்கல, கட்சியிலேயே இல்லை, உறுப்பினனா கூட இல்லை, மந்திரி ஆக்குறேன். அப்புறம் கலைஞர் விஷயத்த சொன்னார். என் மகனை எப்படியா மந்திரி பதவி வாங்கி கொடுங்கன்னு வந்து தினம் உட்காந்தாரு. கூட்டணி இதை வச்சு நான் அவங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு மந்திரி பதவி கொடுங்கன்னு சொல்லி கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்தையும் நீங்க பாருங்க. உதயநிதி வந்து அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ, அப்புறம் தான் மந்திரி ஆனார். ஸ்டாலின் வந்து கட்சி தொண்டனா இருந்து அப்படியே படிப்படியா வளர்ந்து அப்புறம் வந்து இது எம்எல்ஏ ஆகி அப்புறம் தான் மேயர் இதெல்லாம் ஆனார். உலக வரலாற்று அரசியல் வரலாற்றிலேயே மந்திரி ஆகிட்டு அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்தவர் வந்து அன்புமணி ஒருத்தர் தான். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது எல்லாத்துக்கும் அது அன்புமணி மாத்திரம் வந்தாரு நானும் போய் ஆசைப்படலாமா? அதெல்லாம் நடக்கிறேன். தான் வந்து கட்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தொண்டர் பலம் இருக்குதுன்றாங்க. கடற்கரையில் அவருடைய தலைவர் வந்து நினைவிடம் கட்டணுங்கிற அளவுக்கு அவங்க அன்னைக்கு செல்வாக்கு அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு அவங்க அந்த கட்சிக்கு ஆஃபீஸ் வழியே தான் நம்ம தினம் போகிறோம் வர்றாங்க. ஒரு ஈக்காக்க அங்கே இருக்கிறது தெரியும். யாரோ ஒருத்தர் கொடி மாத்திரம் அதை டெய்லி ஏற்றுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் கொடி நல்லா போகிறேன். அதை தவிர அங்கே ஒன்றுமே ஒரு தண்ணி கிண்ணி குடிக்கிறதுக்கு கூட அங்கே யாரும் போகிற இருக்கு. ஒருத்தர் இல்லையே. அவ்வளோ பெரிய முன்னாடி அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, பந்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யாரோ 2 கட்சிக்காரன் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. பிரேமலதாவுக்கு சொல்லணும், சும்மா 2 பேர்த்தையாவது யாரையாவது அந்த வெளியில் உட்கார சொல்லணும். பொட்டல் வெடி ஒருத்தர் இருக்கிறது ஆள் இருக்காங்களா இல்ல? எந்த அரசியல் கட்சியும் அப்படி இருக்காது. யாரோ ஒரு 2 பேர் வந்து உட்காந்து ஏதா பண்ணிட்டு அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பொட்டல் வெளியா நிக்குது. லாபம் இருக்கணும். ராஜ்யசபா கேட்கறோம் போது லாபம். இவங்க அரசியல் இருக்காங்க, இப்போ செல்வாக்கு மிகுந்த கட்சியா இருக்காங்க, தேர்தல் நின்று ஜெயிச்சு வரலாமே. அதுக்கு கூட்டணி பழனிசாமியோட வச்சு அந்த பழனிசாமியோட அதோட நான் கொடுத்த ஆதரவு பழனிசாமி இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்களை ஒரு எம்எல்ஏ ஆக்குவாரு, உங்களை ஒரு எம்பி ஆக்குவார், தேர்தல் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாரு. ஏன் குறுக்கோயிலில் போறேன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான் உங்களுக்கு சொல்றேன். உனக்கு நம்பிக்கை இருக்கிறதுல ஜெயிப்போம். அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு ராஜ்யசபா? விஜயகாந்த் இருந்தப்ப எதற்காக அவர் வெற்றி வாய்ப்புகளை தவற விட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ பிரேமலதா ஒழுங்கா கட்சியை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரேமலதா வளர்த்துற மாதிரி தெரியலையே, கட்சி இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன நடவடிக்கை நடக்குதுங்க? நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சிகள் எங்கேயாவது ஏதாவது போராட்டம் பண்றாங்களா பாத்தீங்களா? ஆளுங்கட்சி தான் கூட்டமா போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஊர்வலம் போட்டுக்கிட்டு ஆளுங்கட்சி தான் சுத்திட்டு இருக்குது ஒளி எதிர்கட்சி எங்கேயுமே வந்து ஒரு விலைவாசி உயர்ந்தது, பஸ் கட்டணம் உயர்ந்தது, இந்த இது சாலைகள் சரியில்லை, இந்த மருத்துவமனையில் இது சரியில்லை, ஏதாவது ஒரு சொல்லி ஒரு கலப்பு ஏதோ பண்ண வேணாம், ஒரு போராட்டம் பண்ண வேணாம். அரசியலுக்கு அது முக்கியங்க. இது அடையாறு ராஜா நம்மளை பொறுத்தவரைக்கும் ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி சரியா இல்லை, யார் கேட்பது, நாளை மறியல் அப்படி சும்மாவாவது போடணும். சும்மாவது ஏதாவது போட்டுக்கிட்டு செய்தியில இருந்துகிட்டு இருக்கணுங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. நம்ம மாதிரி மீடியாக்கள் பேசிதாங்க விஷயமே வெளியே பேசுறோம். நாமளும் இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. எதிர்கட்சிகளுக்கு நான் கேட்கறது அதுதான். ஏன்னா இந்த ஆட்சியில குறைகளே இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு ஆல்டர்னேட் இல்லைங்க. எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னாக்கா வேற யாருக்கு போடுறது? கொண்டாட்டி மாதிரி ஆயிட்டாங்க. விட முடியாதுங்கிற அளவுக்கு திமுக ஆயிப்போச்சு. அழுது என்ன அழுதாலும் காலத்தில் அவதான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஆயிட்டோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறேன். அது அவங்க ஆபாசத்தின் எல்லைக்கு போய் அவர் வகத்தொகையெல்லாம் பேசுறாரு. அம்மாவை அடிச்சதெல்லாம வந்து அரசியல் ஆக்குறது அது ஆபாசமா? அது கேவலங்க, கேவலம். வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை, அம்மாவா பையன் அடிப்பான், சரியில்ல. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், வீட்டுக்குள்ள நடந்தா பொண்டாட்டி அடிக்கிறது வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் டிவில வந்து சொல்லுவீங்களா? பொண்டாட்டி அடிச்சுட்டு வந்து சொல்லுவீங்களா? உங்களுக்குள்ள நடக்கிற விஷயம், அதை என்னத்துக்கு அரசியல் பண்றீங்க? அரசியலுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு படிக்காத ஆளா இருந்தா பரவாயில்ல, ஒரு டாக்டர் எவ்வளவு கண்ணியமா இருக்கணும் தெரியுமில்ல? என்கிட்ட வர்ற நோயாளியை பத்தி நான் வெளியில பேசக்கூடாது. அவன் என்ன நோயா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடாது.
அவனுடைய அந்தரங்கத்தை நான் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட தொழில இருக்கிற நீ உன் மகன் உங்க அம்மாவை அடிச்சான்னு சொல்றீங்களா? உங்க அந்த தாய்க்கல்ல கேவலத்தை உண்டாக்கிட்டீங்க. மகனை மாத்திரமா இப்படியா ஒரு பிள்ளைய வளர்த்துவீங்க? ஒரு அப்பனா இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது? நீ வளர்த்தன வளர்ப்பு அந்த மாதிரி. உண்மையில தானே குற்றம். ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண மாதிரி பேசுற. வெளியில சொல்லலாமா? இதோட விட்டாருன்னு தான் எனக்கு இதா இருக்குது. எல்லாம் மீறி எங்கேயா போயிட்டு வராட்டு. மருமகளை பத்தி சொல்றாரு. காலில் வந்து கெஞ்சினாங்க. என்னத்துக்கு இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நீ பேசியிருக்க என்னத்துக்கு அரசியல் வந்து மேடையில் வந்து பேசுற? தொண்டன் நொந்து போய் கிடக்குறாங்க. நேற்று கூட அவங்க கட்சியில் பேசுனாங்க சில பேர். என்னங்க இப்படி போயிட்டு இருக்குது? நான் அவங்க அதில் ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்க ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், தொண்டன் நொந்து போயிருக்காங்க. நான் வந்து உங்கள் ஜாதியை சேர்ந்தவன் இல்லை. இருந்தாலும் அது அவர் வந்து ஆரம்பித்த வேகம் அதெல்லாம் இருக்குது. நான் ஒரு டாக்டருங்கிற முறையில் அவர் என் தொழிலை சேர்ந்தவருங்கிற முறையில் எனக்கு அந்த ஆதங்கம் வருது. இப்படியெல்லாம் பேசுனாக்கா குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் வந்து அரங்கத்தில் வந்து அம்பலத்தில் வந்து இது போட்டிங்கன்னா என்ன கேவலமா இல்லையா? ஒரு மிகப்பெரிய இந்திய தலைவர் ஒருத்தருங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சில தலைவர்கள் அந்த வீட்டுக்குள்ளார நுழையிறாங்க பார்க்கறது. அந்த தலைவிய அவங்க மகன் தலைமுடியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவங்க ஓட பார்க்குறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. அம்மாவும் மகனும் அடிச்சுக்கிறாங்க. அது உடனே பார்த்த உடனே 2 பேரும் டக்குன்னு நின்றுட்டு ஹலோ ஹலோ அப்படின்ட்டான். குடும்பத்துக்குள்ளார நடக்கிற விஷயம் இல்லை. அதெல்லாம் வெளியில பேசக்கூடாது. இப்ப சில பெரிய தலைவர்கள் வந்து கடைசி காலத்தில் அவங்க பட்ட அவஸ்தை, அவங்க குடும்பத்தால பட்ட அவஸ்தையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் அம்பலத்தில் வந்து பேசுறது இல்லை. ஏன்னா அதை ராதாரவி ஒரு தடவை அழகாக எனக்கு சொல்லிட்டார். உன்னை நம்பி பல விஷயங்கள் நாங்கள் சொல்றோம், அதை போய் டிவியில என்னமா சொல்லுவேன். எங்களுக்கே முன்ன சம்பந்தம் இல்லாத நானே பேசக்கூடாது ராதாரவி தடுக்கும் போது சொந்த அப்பனே வந்து மகனை பத்தி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண என்னங்க அரசியல்? அது மகன் அம்மாவை அடிக்கிறது. தொண்டை என்ன நினைப்பான்? இப்படிப்பட்ட குடும்பத்தையா நம்ம தலைவனை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். 2வது எனக்கு என்ன அந்த கட்சியில புரியாத ஒரு விஷயம், முடிவுகளை இவங்க 2 பேரும் அப்பனும் மகனுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது பொதுக்குழு கிடையாதா, செயற்குழுவெல்லாம் கிடையாதா? அவங்க எடுக்க மாட்டாங்களா முடிவெல்லாம்? நீ தலைவனா இருக்காத, நீ இருக்காத, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க பொதுக்குழு இல்லை, செயற்குழு இல்லை, நிர்வாகி இல்லை, ஒருத்தரும் இல்லைன்னு தெரியும். வன்னிய மக்கள் தான் யோசிக்கணும். இப்படிப்பட்ட சொந்த குடும்ப தகராறுலாம் வந்து உங்க தலையில போடுறாங்க. அது ராமதாஸ் உறுதியா சொல்றாரு, நான் கூப்பிடல அரசியலுக்கு, அவராதான் இது பண்ணாரு. இவர் தானே அப்பன், முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிருப்பார். அப்படி இவர்கிட்ட ஒத்து வரல. அவ்வளவுதான் கேள்வி. அப்பனுடைய செல்வாக்கு வேணும், மகனுடைய செல்வாக்கு வேணும். ஆனா 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்காங்கன்னு என்ன அர்த்தம்? தைரியம் தான் கட்சி ஆரம்பி. முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் தகராறு இருந்தது. அகிலேஷ் யாதவ் தனி கட்சி ஆரம்பிச்சார் சண்டை போட்டு. அதே மாதிரிதான் உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே என்னுடைய பசங்கள்லாம் ஆளாளுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. மகன் வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீ தனி கட்சி ஆரம்பிச்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்க வேண்டியது தானே. உங்களுக்கே அந்த தைரியம் இல்லை. எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க குடும்ப விஷயத்த வெளியில வந்து சொல்றீங்க. அவங்க அம்மாவுக்குள்ள அவமானம். உன் குடும்பம் இந்த மாதிரி குடும்பமானு கேட்பாங்க எல்லாரும். ரொம்ப ஆச்சரியம். அரசியல் ரீதியா சொல்லுங்க. நான் பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது நான் சொன்ன அதிமுகவோட தான் இருப்பேன்னு நான் சொன்னேன். அது அரசியல். அதில் தான் நான் முறைச்சிக்கிட்டேன். ரைட், அரசியல், அது நியாயம். அதைத்தான் நீங்க ஹைலைட் பண்ணணும். அதை விட்டுட்டு அம்மாவை அடிச்சான், ஆயாவை அடிச்சான், இதெல்லாம் என்னங்க? இப்படியே போனா என்னத்தை பேசுவார்னு எனக்கு பயமா இருக்கு. ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பத்தி அந்தரங்க அவன் எதுக்காக என்கிட்ட வந்தாங்கிறத நான் சொல்லக்கூடாதுங்க. அந்த நோயாளி சொல்லுவார், இஸ் மை டாக்டர்னுவார். அது ஏன் டிபார்ட்மெண்ட்டு நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஏடா கூடமான டிபார்ட்மெண்ட்.
மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாண காட்சி நடக்குதுன்னா இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வரணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எங்களுக்கு என்ன வந்துடாதீங்க அம்மா. வந்தாக்கா என்ன ஆகும்? மாப்பிள்ளை தப்பு போல் இருக்கு, இந்த இந்த டாக்டர் ஏன்டா வந்தான்னு கேட்பாங்க. ம். ஏன்னா செக்ஸாலஜிஸ்ட் ஒழுக்க குறைவான விஷயத்தினால வரக்கூடிய நோய்களுக்கு ஆளாகிறவங்கள பார்க்குறவங்க நாங்கள். எல்லாமே ரகசியம். அதனால அதுக்கு பேர் ரகசிய நோய்கள். நல்லா என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டிப்பாங்க? நான் பிடி ஸ்பெஷலிஸ்ட் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. சார் சார் நான் உங்ககிட்ட வந்து பேசுறது சொல்லாதீங்க. அதான் எங்களுடைய கருத்து. அது மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளிக்கு என்ன இருக்குதுங்கிறத சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருந்தால் நெருங்கிய உறவினர்கள்ட்ட நம்ம சொல்லணும். பா இது இந்த மாதிரி இருக்கு, பார்த்துக்கோ. டாக்டர் சில சமயங்களில் வந்து ரொம்ப நெருக்கமான டாக்டர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கலாங்க, தைரியமா இருங்கன்னு. அதுதான் நம்ம சொல்லணும். எங்களுடைய கடமையை என்னன்னா, ஒரு இது சம்மந்தம் இல்லாமல் பேசினாலும் எடுத்துங்க. 5 நிமிஷத்துல அந்த பேஷண்ட் செத்து போயிடுவாங்க தூக்கிட்டு வரும்போது. நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமில்ல, பயப்படாதீங்க பார்த்துடலாம், எல்லாம் சரி பண்ணிடுறோம், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடங்க நர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறது பார்க்கவும் இந்த சொந்தக்காரர் என்ன பண்ணாங்க, டாக்டர் பார்க்குறாங்கன்னு. அந்த நோயாளிக்கு என்ன வரும்னா டாக்டர் வந்துட்டார் இது பண்ணுறாரு, அந்த நம்பிக்கையில் பல பேர் இருந்துருச்சு. அதுதான் எங்கள் தொழில். அப்படிப்பட்ட தொழிலில் இருக்கிற ஒரு ஆள் அரசியல் லாபத்துக்காக அம்மாவை அடிச்சான்னு சொல்லி பேச, நோயாளியுடைய விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாத ஒரு துறையில் இருக்கிறவங்க, குடும்பத்துக்குள்ளார நடக்கிற தனிப்பட்ட விஷயங்களை வந்து மேடையில் பேசுறாருன்னா எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் இது கேவலமா போயிட்டு இருக்குன்னு தெரியும். அவங்க கட்சி அவங்களுடைய நிர்வாகிகிட்டே நான் சொல்றேன், நல்லா இல்லைங்க ஒரு டாக்டர் அப்படி பேசுறது நல்லா இருக்கு. வயசான மனுஷங்களுக்கு ஒரு பக்கம் 85 வயசு, அது போக ஒரு டாக்டர், அந்த மெச்சூரிட்டி வேணும். நான் அன்புமணியை தப்பு சொல்ல மாட்டேன், இளைஞர் அவர், இன்னும் அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. அப்படியே நேரம் ராஜபாட்டை எந்த நோவாம பதவிக்கு போயிட்டு யார்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கல, யார்கிட்டையும் பார்த்து இது பண்ணல, ஒரு இது நடத்தல, எது போராட்ட எது நடத்தல, ஒரு ஜெயில பார்க்கல, ஒரு இது பண்ணல. பொதுமக்களுக்கு அவர் வெயில கூட அவர் பார்த்தது இல்லை, ஏசிலேயே வாழ்றது. சுகமானவர். அவர் வந்து 1000 பண்ணலாம், அது அவர் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியா கூட நான் நினைக்கிறேன். சுகவாசி. ஒரு எலெக்ஷன் அவர் இன்னும் ஃபேஸ் பண்ணது, அவங்க குடும்பமே ஃபேஸ் பண்ணுது. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி. நன்றி சார்.